Hello everyone, welcome to Learn Well and Excel Academy. ஸோ ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்பில் இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சாப்டர் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அண்ட் ஐடியா ஆஃப் நேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மேக்கிங் நேஷனலிசம் இன் யூரோப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர். ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருந்ததுக்கான ஒரு குட்டி ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இதை ஒரு 7 ஃப்ளோர் இருக்கிற ஒரு பில்டிங் மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன், செகண்ட் ஃப்ளோரில் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அண்ட் ஐடியா ஆஃப் த நேஷன். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது 3rd ஃப்ளோர். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரெயின்போ டயக்ராம் எதுக்கு அப்படின்னா, நம்ம பார்த்த அந்த 7th ஃப்ளோரை உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறதுக்கு. ஸோ விஷுவல் பிக்சராக 7 ஃப்ளோர் இருக்க பில்டிங்கை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த நம்ம ரெயின்போ ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. ஸோ நம்மளோட 2nd ஃப்ளோரில் தான் இந்த 5 டாபிக்ஸ் இருக்குது. இன்ட்ரடக்ஷன், அரிஸ்டோக்ரஸி அண்ட் நியூ மிடில் கிளாஸ், லிபரல் நேஷனலிசம், கன்சர்வேட்டிசம் ஆஃப்டர் 1815, ரெவல்யூஷனரிஸ். ஸோ இந்த 5 டாப்பிக்கை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே பர்கரை குதிக்க விட்டுருக்கேன். ஸோ இந்த பர்கரில் 5 லேயர் இருக்குது. அதே 5 லேயர் தான் நம்ம பார்க்க போகிற இந்த கண்டென்ட்டு. ஓகேவா? இன்ட்ரொடக்ஷனில் ஜெர்மனி, இட்டாலி அண்ட் சுவிட்சர்லாந்து இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே ஸ்டார்டிங்லேயே நேஷன் ஸ்டேட்டாக இல்லை. ஸோ எப்படி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, குட்டி குட்டி கிங்டம்ஸ், டச்சீஸ் அண்ட் கேண்டன்ஸாக தான் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் யூரோப்லேயும் சரி, ஸோ ஆட்டோக்ராட்டிக் மொனார்கிஸ் தான் ரூல் பண்ணுறாங்க. ஒரு குட்டி குட்டி ரூலர்ஸ்க்கு கீழே இந்த யூரோப் பிரிஞ்சிருக்குது. ஸோ ஆப்ஸ்பர்க் எம்பையரும் அதே மாதிரி தான். அங்கே ஒரு காமன் பீப்புளுங்கிறது நீங்கள் பார்க்கவே முடியாது. அது ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி. பேட்ச் ஒர்க்னா வேற வேற கல்ச்சரை சேர்ந்த மக்கள் ஒரே இடத்துல மிங்கிளா இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அரிஸ்டோக்ராசி அண்ட் நியூ மிடில் கிளாஸ். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள தான் ஒரு சண்டை ஆரம்பிக்குது. ஸோ அந்த சண்டையிலேருந்து தான் இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அரிஸ்டோக்ராசி, இவங்க யாரு? இந்த அரிஸ்டோக்ராசிங்கிறது வெரி ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் தான். ஸோ இவங்க தான் டாமினன்ட் கிளாஸாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய எஸ்டேட்ஸ், லேண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. ஸோ அதில் இந்த மக்கள் வேலை செஞ்சு அவங்களோட பிழைப்பை நடத்திட்டு வர்றாங்க. ஸோ அதனால் இந்த அரிஸ்டோக்ராசி பீப்புள் என்ன சொல்கிறாங்களோ அது இவங்க கேட்டு தான் ஆகணும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அரிஸ்டோக்ராசிங்கிற பண்ணையார் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பண்ணையாருக்கு கீழே வேலை பார்க்குற பீப்புள் தான் இந்த பெசன்ட்ரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பெசன்ட்ரி, இந்த பண்ணையாரை தவிர வேற யாருமே வேலை கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஆப்வியஸ்லி அவர் சொன்ன பேச்சு தான் கேட்கணும். அவர் ₹1 கூலி கொடுத்தாலும் வாங்கிக்கணும், ₹10 கூலி கொடுத்தாலும் வாங்கிக்கணும். ஸோ அவர் என்ன முடிவு பண்றாரோ அதை நம்பி தான் அவங்களோட வாழ்க்கை இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுல தான் ஒரு சின்ன விஷயங்கள் இங்க மாற ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு கேட்டா இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் மூலமா மக்களுக்கு வேலை கிடைக்க ஆரம்பிக்குது. அதாவது டைரக்டா இந்த அரிஸ்டோக்ராசியை டிபெண்ட் பண்ணி அவங்க லைஃப் இல்லைன்னு மாற ஆரம்பிக்கும் போதுதான் ஒர்க்கிங் கிளாஸ்னு ஒருத்தவங்க உருவாகுறாங்க. அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் என்ன சொல்ல வர்றாங்க? நீயும் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான். உன்னை பார்த்தியா நான் கையெடுத்து கும்பிடணும்? நான் உன்னோட வேலையெல்லாம் நான் ஏன் பார்க்கணும்? உனக்கு நான் ஏன் அடிமையா இருக்கணும்? எனக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வேற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னை மரியாதையா நடத்தினா நான் வேலைக்கு வரேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு இந்த அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புள் என்ன ப்ரிவிலேஜஸ்லாம் முன்னாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்கு சண்டை போடுறதுக்காக இந்த நியூ மிடில் கிளாஸ் பீப்புள் உருவாகுறாங்க. ஸோ இப்படி தான் இந்த நேஷனலிசம் இங்கே உருவாக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லிபரல் நேஷனலிசம். ஸோ லிபரல் நேஷனலிசம் ஒரு வென் டயக்ராம் மாதிரி இங்கே நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 3 ஆஸ்பெக்ட்ஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிபரல் நேஷனலிசம்னா என்ன, ஸோ என்ன மீன் பண்ண வராங்க இது மூலமாக அப்படிங்கிறது. ஸோ அந்த லிபரல் நேஷனலிசமை அச்சீவ் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் அண்ட் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். லிபரல் நேஷனலிசமில் இருக்கிற அந்த லிபரல் அப்படிங்கிற வேர்டு லாட்டின் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு. ஸோ மீனிங் ஃப்ரீ அப்படிங்கிறது. ஸோ இங்கே எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீடமை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீடம் ஃபார் த இண்டிவிஜுவல், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆல் பிஃபோர் த லா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அரிஸ்டோக்ராசி, நியூ மிடில் கிளாஸோட ஃபைட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஆட்டோக்ரஸியை என் பண்ணணும். ஸோ ஆட்டோக்ரஸின்னு என்னது? ஒரு டாமினன்ட் கிளாஸாக இருந்து அவங்க என்ஜாய் பண்ணுற அந்த ப்ரிவிலேஜஸை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம கிரியேட் பண்ணுற இந்த கான்ஸ்டியூஷன் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ அது பார்லிமெண்ட் மூலமாக தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கான ரைட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறத அவங்க யோசிச்சாங்க.
பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சஃப்ரேஜுக்காக ஃபைட் பண்ணாங்க. சஃப்ரேஜ்னா என்னன்னா த ரைட் டு ஓட். ஸோ இந்த ரைட் டு ஓட் யாருக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஓனிங் மென்னுக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஜாகபின் கிளப்ல இருக்க அடல்ட் மேல்ஸ் எல்லாருக்கும் அந்த இது இருந்துச்சு. பட் லேட்டராக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒன்லி ப்ராப்பர்ட்டி ஓனிங் மென்னுக்கு மட்டும்தான் ரைட் டு ஓட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதாவது அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் பண்ணுற உரிமை வந்து ஒன்லி ப்ராப்பர்ட்டி ஓட்டு மென்னுக்கு மட்டும்தான் உண்டு, விமனுக்கும் நான் ப்ராப்பர்ட்டி மென்னுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணி எங்களுக்கு ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸில் யோசிக்கும் போது ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட்ஸ் தான் மெயின் டார்கெட்டாக இருந்துச்சு. அது என்ன ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட்ஸ்? அதாவது ஒரு குட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கஸ்டம் டியூட்டிஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாக்ஸஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மார்க்கெட்ஸை வந்துட்டு அவங்க வந்து ஃப்ரீயாக ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பிஸ்னஸ் பீப்புள் போகும்போதோ இல்லை கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணும்போதோ அவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து இப்போ நான் சொன்ன அதே தான் அபாலிஷன் ஆஃப் ஸ்டேட் இம்போஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருந்தது. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு யூனிஃபைடு எக்கனாமிக் டெரிட்டரி வேணும். யூனிஃபைடு எக்கனாமிக் டெரிட்டரி அப்படின்னா என்னது? கூட்ஸ், பீப்புள் அண்ட் கேபிட்டல் இது மூவ் ஆகிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா வந்து அவங்களோட எய்மா இருந்துச்சு. ஸோ இதை அச்சீவ் பண்றதுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா சோல்பெரின் அப்படிங்கிற ஒரு கஸ்டம்ஸ் யூனியனை கிரியேட் பண்றாங்க. இது கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்துலயும் ஒரு மாதிரியான கரன்சிஸ் இருந்தது, ஒரு மாதிரியான மெஷர்மெண்ட் இருந்தது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எலி அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் கிளாத். ஸோ இதே வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்ல 54.7 சென்டிமீட்டர் இது மென்ஷன் ஆகும். இது மாதிரி ஒரு இடத்துல ஒரு விதமான மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனிங்காக இருந்தது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த யூனியனை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த யூனியன் மூலமாக இந்த விஷயங்கள், அதாவது கரன்சிஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, பேரியர்ஸை வந்து அபாலிஷ் பண்ணுறது அண்ட் ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது. நியூ கன்சர்வேட்டிசம் ஆஃப்டர் 1815. ஸோ நெப்போலியனோட டிஃபீட்டுக்கு அப்புறம் ஒரு ரூல் வருது. ஸோ அவங்க கொண்டு வர கான்செப்ட் தான் இந்த கன்சர்வேட்டிசம். ஸோ இதில் 3 பாயிண்ட் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட முக்கியமான கீவேர்ட்ஸ்: கன்சர்வேட்டிசம், ட்ரீட்டி ஆஃப் வியன்னா, ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ். ஸோ கன்சர்வேட்டிசம்னா என்ன ஐடியாலஜி அந்த டாபிக்குள்ளே இருக்குங்கிறது சொல்லுவாங்க. அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வியன்னாங்கிறது எதுக்காக நடந்தது, என்னத பர்பஸ், யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்கன்னு சொல்லுவாங்க. தென் ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ் யாருக்கு கொடுத்தாங்களா இல்லையா, யாருக்கு கொடுக்கல, எதனால் கொடுக்கல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ கன்சர்வேட்டிசம் அப்படின்னா என்ன? ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சொசைட்டியை ப்ரிசர்வ் பண்ணணுங்கிறதான் இவங்களோட ஐடியாலஜி. சர்ச்சு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரிசர்வ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து ஒரு கண்ட்ரி நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறது இவங்களோட ஐடியாலஜி. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறாங்க? எஃபிஷியன்ட் பியூரோக்ரஸி, டைனமிக் எக்கானமி, அபாலிஷன் ஆஃப் ஃபியூடலிசம் அண்ட் சர்வ்டம். ஸோ எக்கானமி வந்து டைனமிக்காக இருக்கணும், ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடாது. அண்ட் ஃபியூடலிசம் அண்ட் சர்வ்டமை கண்டிப்பாக அபாலிஷ் பண்ணாதான் நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா இதுதானே முதல் ரீசன்ஸாக இருந்துச்சு மக்கள் வந்து போராடுறதுக்கு, நாங்கள் அடிமை கிடையாது, எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக இதை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் மக்கள் வந்து ஒத்துழைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபியூடலிசம் அண்ட் சர்வ்டமை அபாலிஷ் பண்ணுறாங்க. ஃபியூடலிசம்னா லேண்ட்லார்ட் அந்த மாதிரி அரிஸ்டோக்ரஸி பீப்புள் மாதிரி டாமினன்ட் பீப்புள் கிட்ட சொந்தமாக நிலங்கள் இருக்கும். அந்த நிலங்களை வந்து மக்கள் விவசாயம் பண்ணி அதில் வர அந்த விளைச்சலில் பாதியோ இல்லை முக்கால்வாசியோ யார்கிட்ட கொடுத்துருவாங்கன்னா அந்த லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட பணமாக வட்டியாக வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் தான் அவங்களுக்கு கிடைக்கும், அதை வச்சு தான் அவங்களோட வாழ்க்கையை நடத்துவாங்க. ஸோ அது முடியாது, அது மாதிரி இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. சர்வ்டமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த லேண்ட்லார்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துற நிலமோ இல்லை அவங்க வந்து சொல்கிற வேலையோ பார்த்துக்கிட்டு கூலியை வந்து இவங்க வாங்கிக்கணும். ட்ரீட்டி ஆஃப் வியன்னா யார் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, யாரோட தலைமையில், ஸோ யார் லீட் பண்ணுறா, என்ன பர்பஸ் இந்த மீட்டிங்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிரிட்டன், ரஷ்யா, புருஷியா அண்ட் ஆஸ்ட்ரியா நெப்போலியனை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரீட்டி ஆஃப் வியன்னாவை வந்து கிரியேட் பண்ணுறாங்க, மீட்டிங்கை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதை யார் லீட் பண்ணுறா அப்படின்னா ஆஸ்ட்ரியன் சான்சலர் டியூக் மெட்டர்னிச் தான் வந்து இதை வந்து லீட் பண்ணுறாரு. எதுக்காக இந்த மீட்டிங், எதுக்காக இது கிரியேட் பண்ணுறாங்க, இந்த அக்ரிமெண்ட் ஏன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அன்டூயிங் த சேஞ்சஸ், அதாவது நெப்போலியன் பண்ண அந்த எல்லா சேஞ்சஸையுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, இது வேண்டாம், இதை ஒத்துக்க முடியாது, இதை வந்து நான் ஃபார்ம் பண்ண மாட்டேன்,
கன்சர்வேட்டிசம்க்கு இது ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக சொல்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரீட்டி ஆஃப் வியனாங்கிற அக்ரிமெண்ட்டே போடுறாங்க. கன்சர்வேட்டிசம் எப்படி ஆரம்பிக்கும் போது நல்லவங்க மாதிரி நாங்கள் ஃபியூடலிசமத்தை வந்து அவாய்ட் பண்ணுறோம், சர்ஃப்டமை அவாய்ட் பண்ணுறோம், டைனமிக் எக்கானமி கொடுக்குறோம், எஃபிஷியன்ட் பியூரோக்ரஸி கொடுக்குறோம் அப்படின்னு எப்படி ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி அந்த நல்ல விஷயங்களை அவங்க கண்டினியூ பண்ணல. ஸோ அவங்கக்கிட்ட இருந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக வர கிரிட்டிசிசமை அவங்களால டாலரேட் பண்ணவே முடியல. ஸோ ப்ரெஸ் பீப்புள் நியூஸை வந்து இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக போட்டாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அபாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை கேட்காம நியூஸே வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சென்சார்ஷிப் லாஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அவங்க வச்சதுதான் சட்டம், அதை எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும், நல்லா இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட ஐடியாலஜி. நெக்ஸ்ட் டாபிக் ரெவல்யூஷனரிஸ். ஸோ இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் பண்ணுற அட்டூழியங்கள் இந்த மக்களுக்கு பிடிக்கல. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்னு நெப்போலியன் வந்தார், அந்த நெப்போலியன் பண்ண நல்ல விஷயங்களை அக்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாஸ்டிலிட்டி எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இந்த கன்சர்வேட்டிவ்ஸும் வந்து இவங்க ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. சுத்தமாக வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அபாலிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது மக்களுக்கு இந்த அடக்குமுறை பிடிக்கவே இல்லை. ஸோ அந்த ஃபியர் ஆஃப் ரெப்ரெஷனால் மக்கள் வந்து இவங்களுக்கு எதிர்த்து நம்ம பண்ணணும், சண்டை போட ஆரம்பிக்கணும். எப்படி இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்ததோ அதே மாதிரி இன்னொரு ரெவல்யூஷன் நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். லிபர்ட்டி அண்ட் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா புதுசாக இன்னொரு ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் மாதிரியே இன்னொரு ரெவல்யூஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நேஷன் ஸ்டேட் கிடைக்குங்கிற விஷயத்தில் ரெவல்யூஷனரிஸ் ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ரினோன்டு பர்சன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா கிசப்பி மசினி. இந்த கிசப்பி மசினி வந்துட்டு நம்ம சீக்ரெட் கிளப் சொசைட்டி பார்த்தோம் இல்லையா, ஜக்கபின் கிளப் மாதிரி. ஸோ அது மாதிரியான ஒரு சீக்ரெட் சொசைட்டி, கார்போனரி அப்படிங்கிற சீக்ரெட் சொசைட்டியோட மெம்பராக இருந்தாங்க. ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெவல்யூஷனை இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக தான் வந்து நிறைய சொசைட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யங் இட்டாலியன் மெர்சலிஸ், யங் யூரோப்பியன் பேர்ன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதை மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள், அதாவது புது ரெவல்யூஷன் வரணுங்கிற லைக் மைண்டட் பீப்புள் எல்லாமே வந்து இதில் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தட் இப்போ இட்டாலி வந்து ஸ்மால் ஸ்டேட்ஸாக இருக்குது, அதை வந்து அந்த பேட்ச் ஒர்க்கை யுனைட் பண்ணி ஒரு பெரிய கிங்டமாக மாற்றணுங்கிறது இவங்களோட விஷனாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இவர் ஒரு படையை திரட்டுறாரு, இந்த கன்சர்வேட்டிசமுக்கு எதிராக கசப்பி மசினி ஒரு படையை திரட்டுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டியூக் மெட்டர்னிச்சிக்கு ஒரு ஷாக்கிங்காகவே இருந்தது. அவர் எப்படி இவரை டிஸ்கிரைப் பண்ணார் அப்படின்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் எனிமி ஆஃப் அவர் சோஷியல் ஆர்டர்னு கசப்பி மசினியை இவர் டிஸ்கிரைப் பண்ணார். லாஸ்ட் செஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஓவர்வியூ, இன்ட்ரோடக்ஷன், அரிஸ்டோக்ரஸி, லிபரல் நேஷனலிசம், நியூ கன்சர்வேட்டிசம் ஆஃப்டர் 1815, த ரெவல்யூஷனரிஸ். இதுதான் 5 ரூமாக இருக்குது. இந்த 3rd ஃப்ளோரில் 5 ரூமாக இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டோரியோட விஷுவல் இமேஜினேஷன் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ சின்ன சின்ன ஜிஃப் ஸ்டிக்கர்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு இந்த ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெயின்போ இந்த லெசனோட ஓவர்வியூ, அதாவது 7 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ 7 கலர்ஸ் இன் ரெயின்போ. அதுக்கப்புறம் இந்த சாப்டருக்கான இமேஜஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன், மேக்கிங் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்போட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதில் 5 டாபிக்ஸ் இருக்குது, அதனால இந்த பர்கரில் 5 லேயர்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த லெசனுக்கான சிம்பிள் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷனில் கிங்டம்ஸ் வந்து டிவைட் ஆகிருக்கு, டச்சீஸ் கெனான்ஸா டிவைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு பேலஸ் கொடுத்துருக்கேன். பேலஸ்க்கு கீழே நிறைய எஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஜிஃப் இமேஜ் இருக்குது. இந்த எஸ்டேட் யாரை ரெப்ரசன்ட் பண்ணால் அரிஸ்டோக்ராசி பீப்புள். ஸோ அந்த எஸ்டேட்டில் பீப்புள் எப்படி பெசன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஃபார்மிங் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கங்கிறதுனால ஒரு ஃபார்மர் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வருது, இண்டஸ்ட்ரி போட்டிருக்கேன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் வருது. அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனால பீப்புள் வந்து ஒர்க்கிங் கிளாஸாக மாறுறாங்க, அவங்களோட ஈக்குவல் ரைட்ஸை கேட்குறாங்க. ஸோ அதுதான் இதுக்கான விஷுவல். நெக்ஸ்ட் டாபிக் லிபரல் நேஷனலிசம். ஸோ டெஃபினேஷன், பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அதனால தான் இந்த 3 வென் டயக்ராம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கன்சர்வேட்டிசம். அந்த கன்சர்வேட்டிசமை லிஸ்ட்டு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். கன்சர்வேட்டிசமோட டெஃபினேஷன், ட்ரீட்டி ஆஃப் வியன்னா, ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ். ஸோ இதை 3ஐயும் ரெப்ரசன்ட் பண்ணுறதா இந்த லிஸ்ட்டு. கன்சர்வேட்டிசம்னா என்ன, கன்சர்வேட்டிசம்க்கு அப்புறம் வந்து ட்ரீட்டி ஆஃப் வியன்னா, அதுக்கப்புறம் வந்து
ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ். இது மூணுமே லிஸ்ட் ஷேப்பில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டென்ட்லையும் அதே டயக்ராம் தான் போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக வந்து ரெவல்யூஷனரிஸ். ஸோ ரெவல்யூஷனரிஸில் ஒரு ஸ்டார் ஷேப்பில் ரெப்ரசன்ட் பண்ண அதே ஸ்டார் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார் ஷேப் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஃபியர் ஆஃப் ரெப்ரெஷன், அதுக்கப்புறம் சீக்ரெட் சொசைட்டி, கமிட்மெண்ட், கசப்பி மசினி, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்ஸ். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு இந்த விஷுவலை பார்த்தாலே ஞாபகம் வரும். ஸோ 3 சாப்டர்ஸ் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்பில் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ 4th சாப்டர் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.